வெல்கம் டு ஷாத்விக் வேர்ல்ட். ஹாய், வெல்கம் டு ஷாத்விக் வேர்ல்ட். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன டின்னர் அதுதான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றும் பண்ணல, இனிமேல் தான் பண்ண போவேன். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா டொமேட்டோ ரைஸ். அது ஜூஸியான டொமேட்டோ ரைஸ். ஷாத்விக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுதான். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே போகலாம், சும்மா பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் கொஞ்சம். ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டின்னர்? நைட் யாராவது பார்த்துட்டுனா என்ன டின்னர் சொல்லுங்கள். அதுக்குள்ளே இங்கே இருக்க பச்சை மிளகாலாம் காம்பு எடுத்துட்டு கீரி வச்சிடலாம். ஆக்சுவலி ஃபுல்லாகவே போடலாம், கீரி வச்சுட்டா உடையாது. ஃபஸ்ட்டு அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் காட்டிடுறேன். நல்லா ஜூஸியான டொமேட்டோ ரைஸ் வேணும்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஆனியன். நான் வந்து 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ நல்லா பழுத்தது, அப்புறம் ஒரு குட்டி டொமேட்டோ அப்படி எடுத்துருக்கேன். ஏன்னா எங்களுக்கு நிறைய டொமேட்டோ ஃப்ளேவர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால். அப்புறம் ஒரு 3 சில்லிஸ். ஷாத்விக்கும் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக, அதனால 3 சில்லிஸ் எடுத்துருக்கேன். மெயினாக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஜூஸியாக இருக்கும், ரொம்ப வேறையாக இல்லாமல் நல்லா கொல கொலன்னு பண்ணால் சாப்பிட்றதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த இது சோம்பு கொஞ்சம், இது பேர் என்ன மறந்துடுச்சு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், இது 3 போட்டுருணும். ஆக்சுவலி ஃப்ரேமுக்குள்ளேயே வரலாம்னு நினைக்கிறேன். சோம்பு வெடிக்குது. கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சிட்டேன். எனக்கு எதுவும் நிறையா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நம்ம கரண்டி முக்கியமாக தேவை. ஹீட் ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, காட்டுறேன். ஐயோ, கேமராவும் கோணியாக போயிடுச்சு. இப்போ நான் தெரிவேன்னு நினைக்கிறேன். நல்லா இப்போ அது எல்லாமே இதாகிடுச்சு. இந்த பிரியாணி சாமானம்னு சொல்லுவாங்க, அது போட்டாலும் நல்லாயிருக்கும். பட் அதெல்லாம் போட்டால் அவன் சாப்பிட மாட்டான். அதை விட என்கிட்ட இப்போதைக்கு அந்த ஐட்டம்ஸ் இல்லை, அதனால் நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஆனியன்ஸ். இது போகவே அவங்க சில்லிஸும் போட்டுக்கலாம். இல்லை, நான் பேசுதான்னு தெரியல. இந்த பிரியாணி சோம்பு, பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டோன்னா ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா? பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி பிரியாணி ஸ்மெல் மாதிரி ரொம்ப சூப்பரான இது. ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல். கண்ணு லைட்டாக எரியுது பச்சை மிளகா போட்டதுனால. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் வீட்டில் அரைச்சி வைக்கல, அதனால் எமர்ஜென்சியாக என் கையில் பேக்கெட் இருந்துச்சு. கொஞ்சமாக போட்டுக்கலாம், நிறையா போட வேணாம். ஆனியன் போட்டு கொஞ்சமாக போட்டால் போதும். எங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் நாங்கள் செய்கிறோம். அவங்க அப்பா ஆஃபீஸில் சாப்பிடுவாங்க. அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வர அளவுக்கு வளர்க்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்துடுச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம். இதில் போட்டுட்டேன். அடுத்தது உப்பு ஒரு ஸ்பூன். இப்பயே போட்டுட்டா நல்லா கொஞ்சம் அது நல்லா வரும். எப்படி சொல்கிறது, நல்லா இதாகும், குக் ஆகும். ஆனியன்
எல்லாமே நல்லா குக் ஆகும் இந்த டைமில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நானே வந்து ஷூட் பண்ணி நானே வாய்ஸ் இப்படி வீடியோவாக எடுத்து போட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். இன்னும் ஆனியன் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அதுக்குள்ளே லைட்டாக சிம் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க அரிசி இந்த கப்பில் எனக்கும் சாத்விக்கும் சேர்த்து இவ்வளோ வைப்பேன். பாதிக்கு கொஞ்சம் மேலே அவ்வளோ அளவு எடுத்துருக்கேன். இது நம்ம ஜூஸியாக செய்கிறதுனால தண்ணி அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வந்து நல்லா எப்படி சொல்கிறது ஜூஸியாக மீன்ஸ் நல்லா குழம்பு இருக்கும். குழம்பு இருந்தாலே கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. எனக்கும் அவனை நான் அப்படி பண்ணி எனக்கும் இப்போ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் பிடிச்சிருக்கு. நினைக்கிறேன் டிவி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு டாய்ஸ் அதெல்லாம் போட்டு விளையாட கொடுத்துருக்கேன். அதனால டிவி பார்த்துட்டு இருக்கான். அதனால் அவன் டிவி பார்த்து முடிக்கிறதுக்குலாம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். டொமேட்டோ போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா மல்லி வந்து சால்ட் போட்டோம், டொமேட்டோ போட்டோம், ஸ்பைசிக்கு சில்லி போட்டிருக்கோம். ஆனாலும் சில பேருக்கு வந்து இந்த கறி மசாலா போட்டால் பிடிக்கும், மிளகாத்தூள் தனியாக போட்டால் பிடிக்கும். ஸோ லைட்டாக கறி மசாலும் மல்லித்தூளும் சீரகத்தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இந்த சீரகத்தூள் வந்து கொஞ்சமாக இவ்வளோதான் எடுத்து இப்படி போட்டுக்கலாம். சும்மா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் மல்லித்தூள் சும்மா இது ஒரு அரை ஸ்பூன். இது வந்து கறி மசாலா தூள். அவ்வளோதான். அந்த இதே கொஞ்சம் இது ரொம்ப ஸ்பைஸியாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். போட்டு நல்லா வணக்கலாம். நல்லா அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணும். கொஞ்சம் வேக வச்சு கொஞ்சம் போட்டு சும்மா ரொம்ப சிம்மில் இல்லாமல் ரொம்ப ஹைலியும் இல்லாமல் மீடியமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிட்டோம். சாத்விக் என்ன பண்ணலான்னு பார்க்கணும். என்ன பண்ணுறேன்? வீடியே ஃபுல்லாக களைச்சி போட்டுட்டு உட்காந்து டிவி பார்க்குறார். எங்கள் கிச்சன் வந்து ரொம்ப குட்டி கிச்சன். எவ்வளோ குட்டினா ரொம்ப குட்டி. 2 பேர் நிற்கிறதே ரொம்ப வந்து பத்தாது இடம். ஒருத்தவங்க தான் நின்று நல்லா கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணணும், நல்லா சமைக்கணும்னா ஒருத்தங்க மட்டும்தான் நின்று சமைக்க முடியும். 2 பேர்லாம் நிற்கவே முடியாது. நிற்கலாம், ஆனால் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், டொமேட்டோ நல்லா குழஞ்சி நல்லா அந்த ஜூஸ்லாம் வெளியே வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. பயந்தேக்கிட்டேன் இவன் தான். என்ன வேணும்? என்ன வேணும்? மம்மம் வேணுமா? என்ன மம்மம் வேணும்?
டொமேட்டோ மம்மம். பொட்டேட்டோ மம்மம் இல்லை, டொமேட்டோ மம்மம். அவனுக்கு பொட்டேட்டோ மட்டும்தான் பிடிக்கும். என்ன மம்மம் கேட்டால் பொட்டேட்டோ மம்மம் மட்டும்தான் சொல்லுவான். என்ன மம்மம் வேணும்? பொட்டேட்டோ மம்மம். அம்மா உங்களுக்கு தான் செய்யறேன். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி எடுத்து அளந்து ஊற்றிடலாம். நான் இதில் வந்து இவ்வளோ எடுத்தேன்னா இந்த அளவுக்கு எடுத்தேன். முக்காவுக்கும் கொஞ்சம் கம்மி. இந்த படியில் முக்கால் படிக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். ஆனால் இப்போ நமக்கு ஜூஸியாக வேணும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 3 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றணும். சொல்லுமா, என்னம்மா வேணும்? தூக்குறதா? செவா. ஒன்று ஊற்றிட்டோம். ரெண்டு, மூணு, மூன்றரை. யாரெல்லாம் இந்த மாதிரி அளந்து ஊற்றுறப்ப தண்ணி அளவு மறந்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறையா முறை மறந்துருக்கேன். அப்புறம் நான் எதுவும் ஊற்றி அது கட்டில் கரெக்ட் ஆகிடும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிடும். நெய் நீங்கள் நினச்சிருப்பீங்க நெய் ஊற்றிக்கலான்னு. இவனுக்கு வந்து நெய் வந்து இறக்கி சாப்பிடுவோம்ல, அப்போ அது மேலே ஊற்றி கொடுப்பேன். அந்த அப்படி பண்ணாமல் நல்லா சாப்பிடுவோம். இதுலேயே ஊற்றி கொடுக்குறத விட அப்படி ஊற்றி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ணுறீங்க? என்னம்மா? டாடாவா? டாடா எங்கே போயிருக்காங்க? ஆஃபீஸ் போயிருக்காங்களாம். டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆக போகுது. சரி, இது கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். கொதிக்கிறதுக்குள்ள நாங்கள் வெளியே போய் இங்கே ரொம்ப வேர்க்குது. சுத்தமாக காற்று இல்லை. விண்டோ ஓப்பன் பண்ணி வந்து தான் வச்சுருக்கேன். ஆனால் சுத்தமாக காற்றுல. ஆனால் நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரோம். வந்துட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. அடுத்தது ரைஸ் ஃபுல்லாக எடுத்து போட்டுடலாம். ஓ, ஃபுல்லாகவே போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. அந்த அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இன்னும் டேஸ்ட் பண்ணால் எது வந்து கம்மியாக இருக்குது கரெக்டாக அதிகமாக இருக்குதுன்னு தெரியும். இப்போ தான் போட்ட உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது. அரிசி கொஞ்சம் கொதிக்கிறப்ப தான் தெரியும் எது கம்மியாக இருக்குதுன்னு. அது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இந்த கொதி வர டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபுல்லாக போட்டால் எனக்கு கொத்தமல்லி தழை ரொம்ப பிடிக்கும். அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது. தண்ணியெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குறிக்குது, உங்களுக்கு தெரியுதா பாருங்க. ஐயோ, ஃபோன் வேறு விழுந்துருந்தேன்னு பயமா இருக்கு. ஆமாம், பர்ஃபெக்ட். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5லேருந்து 6 விசில் நல்லா தாராளமாக விடலாம். அப்போ தான் நம்ம கேட்குற அந்த ஜூஸியான ஒரு ஃப்ளேவர் வரும். டொமேட்டோ ரைஸ் நல்லா ஜூஸியாக கொலன்னு நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். எனக்கு நான் ஏதோ மிஸ் பண்ண மாதிரியே ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். என்ன மிஸ் பண்ணேன்னு தெரியல. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்ன மிஸ் பண்ணேன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதையும்
அப்படியே துடைக்கல் வேலையும் முடிச்சுட்டா ஒரு வேலை மிச்சம். நல்லா 6 விசில் வரட்டும். அதுக்கெலாம் நம்ம வெளியே போய் கொஞ்ச நாள் உட்காந்து காற்று வாங்கலாம். வந்துட்டோம். நல்லா 6 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரும் இதாகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா சூப்பராக இது பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு. ஆனால் அப்படி ஒரு அரிசி எடுத்து பாருங்க, எடுத்தாலே அப்படி மாவு மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நல்லா வெந்திருக்கு அரிசி. சூப்பராக நல்லா ரைஸ் சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது என்ன, சூப்பராக வந்திருக்கு. நல்லா இதை சர்வ் பண்ண வேண்டிய டைம் போட்டாச்சா. பிளேட் எடுத்துக்கிறோம். பிளேட் எடுத்து அப்படியே நம்ம ரைஸ் எடுத்து ஒரு கரண்டி. இது கூட இன்னும் வந்து அந்த பொட்டேட்டோ ஃப்ரை, எக் மசால் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் ஈவினிங் தான் அவனுக்கு நான் ஒரு எக்கு ஊட்டினேன், அதனால் எதுவும் பண்ணல. இதே அவனுக்கு அதிகமாக இருக்கும். இன்னும் நைட் அவன் பால் வேறு குடிக்கணும். பால் காய்ச்சி கொடுத்தா குடிப்பான். ஸோ இப்போதைக்கு இது கூட இன்னும் ரைத்தாலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கும் நல்லா சூடாக இருக்கிறப்ப நல்லா நெய் கொஞ்சம் மேலே விட்டு சாப்பிட்டா, ஐயோ வலிக்குது. சூப்பர் பிரமாதம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க போய் சாப்பிட்லாம். எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அவனுக்கு அது ஊட்டி விட போகிறேன். சில நிஜமாலுமே பாருங்கள், நல்லா சாதத்தை அப்படி கையில் பண்ணாலே ரொம்ப நசுக்கிடுச்சு. என்னம்மா வேணாம்மா? ஓகேம்மா. கையில் இப்படி பண்ணாலே நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ ஊட்டலாம் சாத்திட்டு. நல்லா அந்த நெய்யோட ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கத்திக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இது போதும், அவன் சொல்லிட்டான், போதும். சரி ஓகே, இன்னைக்கான டின்னர் அவ்வளோதான். நானும் இது இதை சாப்பிட போகிறேன். நீங்கள் கூட்டிகிட்டு அப்புறமா நானும் சாப்பிடணும். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் சாத்திக், பாய்.